பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 26வது அதிகாரம் 13வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இது ஒரு அருமையான வசனம். இதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு கருப்பொருள், நாம் எதை கத்திருக்க வேண்டி நாம் செய்கிறோமோ, இயேசுக்காக நாம் எதை இழந்தோமோ, இல்லாவிட்டால் ஏதாவது அவருக்காக வேண்டி செய்தால் அதன் பலனை நாம் அடையாமற் போவதில்லை என்று அந்த கருப்பொருள் சொல்லுகிறது. அது அநேக இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நாம் நம்மளோட புகழ்ச்சியை காட்டிலும் கர்த்தர் அனுமதித்த ஒரு புகழ்ச்சி என்பது ஒரு பெர்மனண்டான ஒரு காரியம். சில இடத்துல சில பாடுகள் வரும்போது சுவிசேஷத்தை அறிவிச்சுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அநேக பாடுகள் வரும்போது சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவாங்க, சும்மா இருந்திருக்க வேண்டியதானே, ஊழியம் நடந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் ஒரு சின்ன காரியத்தை கூட யோசிச்சு பாருங்க. அவருடைய மரணத்துக்கு முன்பதாக அந்த ஸ்திரீ பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதத்தை கழுவி அவருடைய பாதத்தை துடைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு சமானமாக இவள் செய்தார். ஆனால் அடுத்த வசனத்துல இயேசுப்பா சொல்றாங்க, இந்த சுவிசேஷம், அந்த சுவிசேஷமானது எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த பெண்ணுடைய பெயர், அந்த தாயாருடைய பெயர் அது புகழப்படுவதற்கு ஏற்றதாய். காரணம், அதே கூட்டத்தில் இந்த ஒருத்தவங்க சொல்றாங்க, இதை விற்றால் அநேக பணங்கள் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த மனுஷன் உலகத்தோட இருந்தனால அந்த மாதிரியான ஒரு சிந்தை வந்தது. இன்றைக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யும் போது அவர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 98 கூட சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனம், அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் நிலைகள் எல்லாம் தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நாம் சிறிய ஒரு காரியத்தை செய்தால் கூட இயேசப்பாவுடைய இருதயம் நமக்காக களி கூறும். ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.